வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எப்போதும் சேர்த்துற அளவை விட அதிகமாக சேர்த்துக்கங்க. இங்கே நான் 6 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இப்போ கடலை பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு. இதுல கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கங்க. முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறம் 1 கப்பு நிறைய பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ண பச்சை மிளகாய், சிறிதளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி, சிறிதளவு கறிவேப்பிலை. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் 1 கப்பு நிறைய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமா அதுல பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரவைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. 1:3. இப்போ ஃப்ளேம் ஹைல வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஃப்ளேமை லோ பண்ணிக்கங்க. லோ பண்ணிட்டு உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் ரவை வெந்து வர்றப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்த்துட்டு அதை கிளறிட்டே இருங்க. ரவை சேர்த்துட்டு அதை நல்லா கட்டி இல்லாம கிளறி விடுங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இதுல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா இதுல கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் லோல வச்சு கொஞ்ச நேரம் இதை மூடி வைங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடியை திறந்து இதை நல்லா கிளறி விடுங்க. நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கிளறி விடுங்க. சுவையான டொமேட்டோ பாத் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.